முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் சென்றிருக்கிறார் முதல்வர் விஜய். அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கும் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த பின் இ சேவை மையத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து, சட்டமன்ற அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கும் இ சேவை மையத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன? முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக தனது சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் முதலமைச்சரை மலர் தூவி வரவேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தனது அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் IAS அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் தனது தொகுதி சார்ந்த புகார்களை தெரிவிப்பதற்காக பிரத்யேக செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதனை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். அதே நேரத்தில் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இ சேவை மையத்தையும் தொடர்ந்து வைத்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் உள்ளிட்டவைகளும் முதலமைச்சர் நேரடியாக வழங்கியிருக்கிறார். ஏராளமான பொதுமக்கள் மற்றும் முதலமைச்சருடைய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த நிகழ்வில் முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் இன்றைய தினம் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த செயலி மூலம் பெரம்பூர் மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய குடிநீர், சாலை, மின்சாரம் போன்ற குறைகளை நேரடியாக தெரிவித்தால் உடனுக்குடன் அது நிவர்த்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் அதன் தகுதி குறித்த விவரங்களையும் இந்த செயலி மூலம் பொதுமக்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். தங்களின் புகார்களின் தற்போதைய நிலை போன் மூலம் கண்காணித்துக் கொள்வதற்காகவும் இந்த செயலி என்பது முழுமையாக அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. முதலமைச்சரின் வருகையை ஒட்டி பெரம்பூர் தொகுதி முழுவதுமே தற்பொழுது விழா கோலம் கொண்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் காலையில் இருந்தே முதலமைச்சர் காணுவதற்காக காத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு முதலமைச்சருடைய தொகுதி இந்த நிகழ்வு அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் மின்சார பேருந்து சேவை பணிமனையையும் முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்.
வழக்கமாக தன்னுடைய காரில் வரும் முதலமைச்சர் தற்பொழுது திறந்தவெளி வாகனத்தில் வந்து பொதுமக்களை சாலையோரம் திரண்டிருந்த 2 கிலோமீட்டர் தூரம் வரை நின்றிருந்த பொதுமக்களை கையசைத்தபடி வரவேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அடுத்தடுத்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. விக்னேஷ் முத்து, மக்கள் சேவை தளம் அப்படிங்கிற ஒரு செயலியை இன்று துவக்கி வைக்க இருக்கிறார் முதல்வர் விஜய். அந்த செயலி எப்படி செயல்படும், என்ன நடைமுறை? ஆண்ட்ராய்டு போன் வாயிலாக இந்த செயலி என்பது பொதுமக்கள், அதாவது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் டவுன்லோட் செய்து தங்களுக்கான, அதாவது தங்களுடைய பெரம்பூர் தொகுதிக்கான பல்வேறு விதமான தேவைகள், அதாவது அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய சாலை, குடிநீர் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவைகளை நேரடியாக அவர்கள் இதன் மூலம் அப்ளை செய்து, அதாவது மக்கள் சேவை தளம் என்ற செயலியை தான் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அறிமுகம் செய்ய இருக்கிறார். நாம் ஏற்கனவே தெரிவித்தது போன்று குடிநீர், சாலை, மின்சாரம் போன்ற குறைகளை நேரடியாக தெரிவித்துக் கொள்ளலாம். அரசின் நலத்திட்டங்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள், அதன் தகுதி குறித்து யார் யார் இதற்கு அப்ளை செய்யலாம் உள்ளிட்டவைகள் விவரங்கள் இந்த செயலி வாயிலாக பொதுமக்களுக்கு நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தங்களின் புகார்களுடைய தற்போதைய நிலை, அது எப்படி உடனடியாக எத்தனை நாட்களுக்குள் சரி செய்யப்படும் உள்ளிட்டவைகளும் இந்த செயலி மூலம் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது பெரம்பூர் தொகுதி மக்களுடன் நேரடி தொடர்பை அறிமுகம் செய்வதற்காகத்தான் இந்த செயலி என்பது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இ சேவை மையத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். தன்னுடைய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து இந்த தொகுதி சம்பந்தமான பல்வேறு விதமான கோப்புகளை முதலமைச்சர் பார்வையிட்டிருக்கிறார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் செங்கோட்டையன் முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த செயலியை அறிமுகம் செய்துவிட்டு பெரம்பூர் தனது சொந்த தொகுதியான மக்களுக்கு பல்வேறு விதமான திட்டங்களை தொடங்கி வைக்க ரேஷன் கடையை திறந்து வைத்து ஸ்மார்ட் அட்டையை வழங்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அந்த தொகுப்பு, இந்த மாதத்துக்கான தொகுப்பினை முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். விக்னேஷ் முத்து, முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தனது சொந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார் முதல்வர் விஜய். மக்களை சந்திக்கும் திட்டம் ஏதும் இருக்கிறதா? தன்னுடைய காரில் நேரடியாக சென்று ஒவ்வொரு அரசு நிகழ்வுகளையும் கலந்து கொள்வது வழக்கம். இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் பெரிய வாகனம், அதாவது பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் தான் அவர் நேரடியாக வந்தார். வழிநெடுகிலும் ஏற்கனவே முதலமைச்சரை காண்பதற்கும் கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்கள் சாலையின் 2 புறங்களிலும் திரண்டிருந்தனர். ஏற்கனவே இரண்டு பக்கமும் பேரிகேடுகள் உள்ளிட்டவர்கள் அமைக்கப்பட்டு எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை தான் வரும் பொழுதே அனைத்து தன்னுடைய தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு கையசைத்தபடிதான் நன்றி தெரிவிக்கும்படி, அதாவது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த பிறகு தன்னுடைய சொந்த தொகுதிக்கு அவர் வரவில்லை. இதனால் இந்த நிகழ்வை பொறுத்தளவு ஒரு பக்கம் இது அரசு நிகழ்வாக பார்த்தாலும் தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சாலையின் ஓரம் திரண்டிருந்த 2 வழிநெடுகளும் திறந்த பொதுமக்களை கையசைத்தபடி நேரடியாக பார்வையிட்டிருக்க ரோஜா பூக்கள் தூவியபடி முதலமைச்சரை அந்த தொகுதி மக்கள் தற்பொழுது வரவேற்றிருக்கிறார்கள். இதனால் இந்த நிகழ்வை பார்த்தாலும் முதல் முறையாக வரக்கூடிய முதல்வர், வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாகவே இதில் மாற்றியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தற்பொழுது அரசு நிகழ்வு அடுத்தடுத்து தொடங்கி நடைபெற இருக்கிறது. கார்த்திகா, முதலமைச்சர் வருகைக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அங்க செஞ்சிருக்கிறாங்க விக்னேஷ் முத்து? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அது குறித்த பதிவுகளை முதலமைச்சரை பொறுத்தளவு முதல் முறையாக தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சரை வரவேற்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் காலையில் இருந்து சாலையின் 2 புறங்களும் திரண்டு ரோஜா பூக்களை தூவியபடி அவர்களை ஒரு மகிழ்ச்சி உற்சாகமாகத்தான் வரவேற்றிருக்கிறார்கள். தங்களுடைய தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக தற்பொழுது பதவி ஏற்றிருக்கிறார். அவர் முதல் முறையாக தங்களுடைய தொகுதிக்கு வரும்பொழுது இந்த தொகுதி வரக்கூடிய நாட்களில் பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திக்கும் என்று அவர்களுடைய மனநிலை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பெரம்பூர் எம்எல்ஏவாக அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிறார். முதல் முறையாக வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தான் அவர்கள் ரோஜா பூக்களை தூவியபடி சாலையின் 2 புறங்களும் கடுமையான வெயில் இருந்தால் கூட அதனையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என அனைவருமே இங்கு ஒன்று திரண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இங்கு முதலமைச்சர் தன்னுடைய சட்டமன்ற அலுவலகம் சரி இ சேவை மையத்தை தொடங்கிய பிறகு பொதுமக்களுக்காக அந்த செயலியை தொடங்குவது அவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களது குறைகள் மற்றும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இனி நாங்கள் செயலி மூலமாக நேரடியாக நாங்கள் முதல்வருக்கு
மக்களுக்கு தெரியப்படுத்தவும் உடனுக்குடன் எங்களது குறை அரசு சார்பில் நீக்கப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு சிலர் முதலமைச்சரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக வழங்குவதற்கும் ஏராளமானோர் தற்பொழுது காத்திருக்கிறார்கள். ஏராளமான பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தளவு பொதுமக்கள் உற்சாகமாக தொடர்ச்சியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரும் நேரடியாக பொதுமக்களை கையசைத்தபடிதான் இந்த நிகழ்வுக்கு உள்ளே வந்திருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்து செல்லும் பொழுது அவர் பொதுமக்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் தான் இந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, புதிய குடும்ப அட்டை வழங்கும் திட்டம் உட்பட 3 திட்டங்கள் இன்று துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அது எவ்வளவு நேரத்தில் நடைபெறும் விக்னேஷ்? முதலமைச்சர் சற்று நேரத்துக்கு முன்புதான் நேரடியாக இங்கு வந்திருக்கிறார். தன்னுடைய அந்த பிரச்சார வாகனத்தின் மூலம் நேரடியாக வந்திருக்கக்கூடிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக முதலமைச்சருடைய அவர் அங்க நிகழ்வு LED திரை மூலம் பொதுமக்கள் எல்லாரும் அந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாது. இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த பகுதி முழுவதுமே ஏராளமான LED திரைகள் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் நேரடியாக அவருடைய அந்த நிகழ்வை பார்க்கும்படி செய்யப்பட்டு இருக்கிறது. இதனால் அடுத்தடுத்த நிகழ்வு நேரடியாக நடைபெற்று வருகிறது. முதலாவதாக இந்த சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டு நேரடியாக தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை, அதாவது இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அதிகாரிகளும் அமைச்சர்களும் நேரடியாக அவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். செயலி வாயிலாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் இதன் அருகே தான் அந்த ரேஷன் கடை, அதாவது புதிய குடும்ப அட்டைதாரருக்கு நேரடியாக புதிய ஸ்மார்ட் அட்டைகளை வழங்கி அவர்களுக்கான அந்த தொகுப்புகளை நேரடியாக தொடங்கி வைக்க இருக்கிறார். சேவை மையத்தை தொடங்கி இருக்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த நிகழ்வு அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்துவிட்டு நேரடியாக அவர் இங்கிருந்து புறப்படும் பொழுது அந்த வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த பணிமனையை நேரடியாக அவர் பார்வையிட இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சரை பொறுத்தளவு இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வரப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்தும் தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பிலான அந்த புதிய திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரடியாக அவருக்கு விளக்கம் அளித்து வருகிறார்கள். அந்த நிகழ்வு தான் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சரைக்கான ஏராளமான பள்ளி சிறுவர் சிறுமிகளும் ஆர்வத்துடன் இரு பக்கமும் நேரடியாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த சர்மா நகரில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக் கடைகளில் தான் 1523 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சருடைய பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 77 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. பெரம்பூர் தொகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட 94,728 குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் அவர் கிட்டத்தட்ட 10 பேருக்கு இந்த ரேஷன் பொருட்களை வழங்கி நேரடியாக அந்த ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை வழங்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் இன்றைய தினத்தை பொறுத்தளவு 73,000 பேருக்கு புதிய குடும்ப மின்னணு அட்டைகள் இந்த மாத இறுதிக்குள் வழங்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதனுடைய முதல் தொடக்கம் தான் இது பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு ஏராளமான பொதுமக்கள் நேரடியாக புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்திருந்தக்கூடிய நிலையில் அதற்கான நிகழ்வு தான் இன்றைய முக்கிய நிகழ்வாக பார்க்கிறது. அடுத்தடுத்து அவர் பல்வேறு நிகழ்வுகளில் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான நிகழ்வு தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, விக்னேஷ் முத்து, முதலமைச்சரோடு எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முதலமைச்சரை பொறுத்தளவு தற்பொழுது அந்த ரேஷன் கடையை திறந்து வைக்கக்கூட இருக்கிறார். அதனால் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் இந்த நிகழ்வில் முதலாவதாக கலந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார். செங்கோட்டையின் மூத்த அமைச்சரான செங்கோட்டையின் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், IAS அதிகாரிகள், இந்த தொகுதியைச் சேர்ந்த அலுவலர்கள் உள்ளிட்டோர் நேரடியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே தெரிவித்தது போன்று கிட்டத்தட்ட 100 கோடி அளவில் இந்த பெரம்பூரை கூடுதல் வளமாக மாற்றக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முதல்வர் நேரடியாக திட்டமிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் அதை வாக்குறுதியாக தெரிவித்திருந்தார். என்னுடைய தொகுதியில் நான் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் அடிப்படை மக்களுடைய தேவைகளையும் நான் உடனடியாக பூர்த்தி செய்வேன் என தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் 100 கோடி அளவிலான புதிய திட்டங்கள் முதல் கட்டமாக விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஆய்வு தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனால் கிட்டத்தட்ட மூத்த அமைச்சர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டே இருக்கிறார்கள். IAS அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறேன் என்றால், முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தன்னுடைய சொந்த தொகுதியில் முதலாவது நிகழ்வில் அவர் நேரடியாக பங்கேற்று தன்னுடைய மக்களுக்கு, அதாவது தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியும் புதிய திட்டங்களையும் அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தனது சொந்த தொகுதிக்கு சென்றிருக்கிறார் முதல்வர் விஜய். அங்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து அந்த இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை பார்த்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் அவருக்கு மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தும் அதனைத் தொடர்ந்து அவர் சேவை மையத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து புதிய ரேஷன் அட்டை வழங்கும் திட்டம் உள்ளிட்ட 3 திட்டங்களை திறந்து வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். வழிநடுக்க அவருக்கு உற்சாகமாக வரவேற்பளித்த காட்சிகளையும் பார்த்தோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த 3 நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன. தனது சொந்த தொகுதியில் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக விஜய்க்கு சென்றிருக்கிறார்.
செங்கோட்டையன், வெங்கட்ரமணன் உள்ளிட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கொண்டுவரப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். 100 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 கோடி மதிப்பிலான திட்டங்கள் குறித்து முதல்வருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலக வளாகத்தில் இ-சேவை மையத்தையும் முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொது இ-சேவை மையத்தை பார்வையிட்டு அதனுடைய செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் முதல்வர் விஜய் கேட்டறிந்தார். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தனது தொகுதிக்கு சென்றிருக்கும் முதல்வர் விஜய்க்கு உற்சாகமாக மக்கள் வரவேற்பளித்த காட்சிகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் அங்கிருக்கும் கொள்கை தலைவர்கள் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் அங்கிருக்கும் இ-சேவை மையத்தையும் திறந்து வைத்து அதிகாரிகளிடம் அது குறித்து கேட்டறிந்தார்.